வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டைனமிக் சாஃப்ட் சொல்யூஷனோட கோல்டு லோன் மேனேஜ்மெண்ட் சாஃப்ட்வேரை பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு ஒரு டெமோ ஐடி கொடுப்போம், அதை நீங்கள் லாகின் பண்ணி பார்க்கலாம். லாகின் பண்ணிட்டேன். ஸோ புதுசாக வந்துட்டு உங்களை ஆன்போர்ட் பண்ணோம் அப்படின்னா உங்களோட ஸ்க்ரீன் இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு சில செட்டிங்ஸ் எல்லாமே நாங்களே செட் பண்ணி கொடுத்துருவோம். அப்படிங்கன்னா இதெல்லாம் டிஃபால்ட்டு கம்பெனி செட்டிங்ஸு. இதில் ஏதாவது சேஞ்சஸ் அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். அது இல்லாமல் கோல்டு ஸ்கீம் செட்டிங்ஸு, இது வந்து நம்ம சாஃப்ட்வேரில் டிஃபால்ட்டாக இருக்கிறது. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இல்லை நீங்கள் புதுசாக உங்களோட ஓன் ஸ்கீமும் நீங்கள் க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நான் வந்து மெம்பர் க்ரியேட் பண்ணுறேன். இது ஸ்டேட்டஸ் வந்து நீங்கள் கஸ்டமர் கேஒய்சி வெரிஃபை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் அப்டேட் பண்ணிக்கலாம். மெம்பரோட ஃபோட்டோ, ஆதார், பேன் இது எல்லாமே அட்டாச் பண்ணிக்கலாம். நான் இப்போ எதுவும் அட்டாச் பண்ணலை. மெம்பர் க்ரியேட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து லோன் ரெக்வஸ்ட் பண்ணலாம். ஓகே, நீங்கள் கஸ்டமர் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இங்கே லிஸ்ட் ஆவாங்க. நீங்கள் இந்த கஸ்டமரை அங்கே செலக்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் என்ன ஐட்டம் அவங்க ப்ளச் பண்ணுறாங்க. அடுத்து பியூரிட்டி, இதில் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கிட்டு கோல்டோட வெயிட்டு இது பார்த்தீங்க அப்படின்னா நான் 8 கிராம் கொடுக்குறேன். ஸ்டோன் வெயிட்டு எதுவும் இல்லை. நம்பர் ஆஃப் குவான்டிட்டி எத்தனை ரிங்கு, இது வந்துட்டு 1 தான். ஹால்மார்க் நம்பர் இருந்தது அப்படின்னா நீங்கள் போடலாம், இல்லை ஆப்ஷனல். ஏதாவது டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணுமா இருந்தது அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கோங்க. அடுத்து ஃபோட்டோ, கோல்டோட ஃபோட்டோ. அடுத்து இந்த லோன் வந்து எந்த பிரான்ச்சு, இப்போ நான் அட்மினாக லாகின் பண்ணியிருக்கேன், அதனால ஸோ எனக்கு மல்டிபிள் பிரான்ச் இருந்தது அப்படின்னா காமிக்கும். அப்படின்னா நான் இந்த ஸ்கீம் செலக்ட் பண்ணுறேன். இந்த ஸ்கீமுக்கு ஏற்ற மாதிரி இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா செட்டிங்ஸுக்கு ஏற்ற மாதிரி இன்ட்ரெஸ்ட் ரேட்டு அது எல்லாமே வந்துட்டு அப்டேட் ஆகும், சேஞ்சஸ் ஆகிக்கும். இதில் சேஞ்சஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். ஸ்டாண்டர்ட் கொடுக்குறேன். இது டிஃபால்ட்டாக வந்து 6 மந்த்து டியூ டேட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா கோல்டு வேல்யூ வரல. ஏன் அப்படின்னா நான் வந்து கரண்ட் ரேட் வந்து அப்டேட் பண்ணல, அதுதான் ரீசனு. ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். கோல்டு ரேட்டு இது குயிக் அக்சஸ் இங்கே இருக்குது, இல்லை நீங்கள் செட்டிங்ஸில் போய்ட்டும் பண்ணலாம். இங்கே இந்த மெனு இருக்குது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 22 கேரட் வந்து இன்றைக்கி வந்து 14,100.
54 வந்து 82 18 கரெக்டு. இன்னொன்று வந்துட்டு என்னென்னா ரவுண்ட் ஆஃப் வேல்யூ தான் இருக்கணும். ஸோ அப்டேட் பண்ணிக்கிறேன். போயிட்டு சேம் அதே ரெக்வஸ்ட் போடுறேன். அப்படின்னா இப்போ வேல்யூ வந்துடுச்சு. கோல்டோட வேல்யூ வந்து இதுதான் 1,12,800. இது கோல்டோட வேல்யூ. நம்ம என்ன அமௌண்ட் கொடுக்குறோம் அப்படின்றது நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ 1,12,000 போடுறேன் நான். இது வந்து ஃப்ளாட் இன்ட்ரெஸ்ட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். பெனால்ட்டி இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2% பர் மந்த்து. இன்கேஸ் நீங்கள் டியூ டேட்டை மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த ரேட் ஆஃப் பெனால்ட்டி வந்து அப்ளை ஆகும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இன்ட்ரெஸ்ட்டு 2% மந்த்லி. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்டிமேட்டட் வந்துட்டு வந்துடும். லோன் அமௌண்ட்டு 1,12,000. மந்த்லி இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 2,240. 6 மாதத்துக்கு 13,440. இதுதான் வந்து ப்ரொஜெக்டட் இன்ட்ரெஸ்ட்டு. இப்போ நமக்கு வந்து இது பார்த்திங்க அப்படின்னா இஎம்ஐ ஆப்ஷனும் இருக்குது. கஸ்டமர் வேணால் இஎம்ஐ கொடுத்துடலாம். இல்லை அவங்க எப்போ திருப்புறாங்களோ அப்போ வந்து என்ட்ரி போட்டுக்கிட்டு நம்ம இந்த லோனை க்ளோஸ் பண்ணலாம் அப்படின்னா நீங்கள் இன்னும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தோம் அப்படின்னா லோன் டிஸ்பர்ஸ் பண்ணியாச்சு. டேஷ்போர்ட் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவ் லோன் 1 எத்தனை கிராம் ப்ளச் பண்ணியிருக்காங்க, எத்தனை லோன், இது எல்லாமே இங்கே பார்த்துப்போம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி ரேட்டு. இங்கே இது எல்லாமே குயிக் அக்சஸ்ஸு. இது பார்த்தோம் அப்படின்னா இப்போ மல்டிபிள் பிரான்ச் இருக்குது அப்படின்னா அந்த பிரான்ச்சோட பர்ஃபார்மன்ஸை வந்து இங்கே டேஷ்போர்ட்லேயே பார்த்துக்கலாம். இது வந்து லோன் எவ்வளோ கொடுத்தோம் அப்படின்றது, இன்னைக்கு எத்தனை லோன், 1 தான் கொடுத்துருக்கோம். அந்த நம்பர் இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா லோன் புக்கு, ஒரு லோன் கொடுத்துருக்கோம். இதான் லோன் டீட்டெயில்ஸ். இப்போ பார்த்தோம் அப்படின்னா கஸ்டமர் கிட்ட வாங்கியாச்சு. இப்போ இதை நம்ம வந்துட்டு பேங்க்கில் ப்ளச் பண்ண போகிறோம். திரும்பவும் பேங்க்கில் போயிட்டு அடகு வைக்க போகிறோம் அப்படின்னா ரீப்ளச். இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஒரு லோன் தான் இருக்குது. இப்போ மல்டிபிள் கஸ்டமர்கிட்ட இருந்தாங்க அப்படின்னா யார் யாரோட கோல்டு நம்மக்கிட்ட இருக்கோ அது எல்லாமே இங்கே லிஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் செலக்ட் பண்ணி எத்தனை லோனு, எவ்வளோ அந்த லோனோட அவுட்ஸ்டாண்டிங், எவ்வளோ கிராமு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ப்ளஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த பேங்க் டீட்டெயில்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும். ஸோ ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஜஸ்ட் செலக்ட் அண்டு கிரியேட் கொடுத்துக்கலாம். இப்போ நான் போயிட்டு பேங்க் டீட்டெயில்ஸை ஆட் பண்ணுறேன்.
இது பார்த்தோம் அப்படின்னா நம்ம ப்ளட்ஜ் பண்ணுறதுக்கு என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வாங்குறாங்க அப்படின்றது பர்சன்டேஜ். இப்போ வந்து 9.5 நான் செட் பண்ணுறேன். ப்ராசஸிங் ஃபீஸு என்ன பர்சன்டேஜில் வாங்குறாங்க, நான் ஒரு பர்சன்டேஜ் செட் பண்ணுறேன். அப்ரைசர் ஃபீஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன, செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னைக்கு டியூ டேட்டு, அதாவது நம்ம 6 மந்த்து கஸ்டமர் கொடுக்குறோம். பட் பேங்க்கில் 1 இயராக கூட இருக்கலாம். ஸோ அது என்ன டேட் அப்படின்றத நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். நான் இங்கே 6 மந்த்து செட் பண்ணிக்கிறேன். கொடுத்துட்டு கிரியேட் பேட்ச் கொடுக்குறேன். ஸோ இங்கே ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து நான் போடுறேன். இப்போது 4,500. அப்ரைசர் ஃபீஸு 500. ஏதாவது ரிமார்க்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நான் இங்கே கொடுத்துக்கலாம். ஜஸ்ட் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, இதுதான். இது வந்து இப்போ மல்டிபிள் கஸ்டமர் செலக்ட் பண்ணும்போது அவங்களோட கோல்டு வந்து நமக்கு சம்மாய் காமிக்கும். இப்போ ஒரே ஒரு கஸ்டமர் 8 கிராம். ஓகே, பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ரீப்ளேஜ். இப்போ பேங்க்கில் நம்ம வச்சாச்சு, கஸ்டமர்கிட்ட வாங்கி பேங்க்கில் திரும்ப வச்சாச்சு. ஓகே, இது அவ்வளோதான். இது வந்துட்டு சேம். இப்போ கஸ்டமர் திருப்ப வராங்க அப்படின்னா அப்போது போயிட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். க்ளோஸ் கொடுத்தோம் அப்படின்னா இது க்ளோஸ் ஆகிடும். நம்ம பேங்க்லேருந்து எடுத்துகிட்டு வந்து கஸ்டமருக்கு ரிட்டர்ன் பண்ணிவிடுவோம். இப்போது என்னென்னா பேமெண்ட்டு. ஸோ கஸ்டமர் வந்துட்டு இப்போ நம்மக்கிட்ட மல்டிபிள் ஆப்ஷன் இருக்குது. இன்ட்ரெஸ்ட் மட்டும் கலெக்ட் பண்ணலாம், பார்ஷியல் பேமெண்ட்டு, பார்ட் பேமெண்ட்டு, அது இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை பிரின்சிபலாக இருக்கலாம். அப்புறம் இஎம்ஐ பேமெண்ட்டாக என்ன அப்படின்றது. இப்போ பார்ட் பேமெண்ட்டில் நான் பிரின்சிபலில் மட்டும் நான் கலெக்ட் பண்ணுறேன். ஒரு 10,000. சரி, 9,900 பிரின்சிபல் கலெக்ஷன் போட்டிருக்கேன். இப்போ அது வந்து டேஷ்போர்டில் ரெஃப்ளெக்ட் ஆகிருக்கு. இன்றைக்கி கலெக்ஷன் என்ன, அதே மாதிரி இந்த மந்த்து கலெக்ஷன் என்ன அப்படின்றது. அதே மாதிரி ரீப்ளேஜ், பேங்க்கில் என்ன வச்சுருக்கோம், என்ன அமௌண்ட்டு, என்ன இன்ட்ரெஸ்ட் ரேட்டு, இது எல்லாமே நமக்கு இங்கே டேஷ்போர்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தோம் அப்படின்னா ரீப்ளேஸ் முடிஞ்சது. இது எல்லாமே நமக்கு கேஷ் புக்கில் ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லோன் டிஸ்போஸ் பண்ணியிருக்கோம், ப்ளஸ்ஸு 9,000 வந்து கலெக்ஷன் வச்சுருக்கோம்.
இது எல்லாமே நமக்கு இருக்கும். இங்கே பார்த்தோம் அப்படின்னா டோட்டல் பெய்டு லோன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம். அதே மாதிரி நமக்கு வந்து 9000 கலெக்ஷன் வந்திருக்கு. இது க்ளோசிங் பேலன்ஸ் இதுதான். ட்ரையல் பேலன்ஸ் ரிப்போர்ட்டிங்க இருக்குது. அதே மாதிரி ஓவர் டியூ இருந்துச்சு அப்படின்னா ஓவர் டியூ வரும். ஆக்டிவ் லோனோட டீட்டெயில்ஸ் இங்கே பார்த்துக்கலாம். க்ளோஸ்டு லோன் இதுவுமே இங்கே ஃபில்டர் பண்ணி பார்த்துக்கலாம். இது ஓவரால் எத்தனை லோன் இருக்குது, டோட்டல் போர்ட்ஃபோலியோ என்ன, அவுட்ஸ்டாண்டிங் என்ன, இது எல்லாமே பார்த்துக்கலாம். ப்ளஸ் மந்த்லி டிஸ்பர்ஸ்மெண்ட்டு கலெக்ஷன் இதுவுமே நம்ம பார்த்துக்கலாம். அப்புறம் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் அண்ட் இன்கம் அண்ட் ப்ராஃபிட் இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு இப்போ ஒரு லோன் கொடுத்துருக்கோம். இந்த லோனில் இருந்து மந்த்லி என்ன இன்ட்ரெஸ்ட் வருது, அதே குவார்ட்டர்லி 3 மந்த்ஸ் என்ன, ஆஃப் இயர்லி, ஆனுவல். நமக்கு ஆனுவல் இந்த ஒரு லோனில் இருந்து நமக்கு பார்த்தீங்க அப்படின்னா 26,000 வந்து 1 இயருக்கு ப்ராஃபிட்டாக வரும். அதே மாதிரி நம்ம மல்டிபிள் லோன் கொடுக்கும் போது இந்த ப்ரொஜெக்ஷன் வந்து நம்ம இங்கேயே பார்த்துக்கலாம். மந்த்லி எவ்வளோ நமக்கு இன்கம் இருக்குது அப்படின்றது நம்ம இங்கே பார்த்துக்கலாம். அதே மாதிரி என்பிஏ அதை டியூ முடிஞ்சு ஏதாவது லோன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா இங்கே செட்டிங்ஸில் வந்து எத்தனை நாள் வந்து இத்தனை நாள் ஓவர் டியூவாக இருந்துச்சு அப்படின்னா என்பிஏவாக கன்சிடர் பண்ணணும் அப்படின்றது நம்ம யூஸர் க்ரியேட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் அவங்களோட ரைட்ஸ், ரூல்ஸ் அண்ட் ரைட்ஸ் என்ன அப்படின்றதும் செட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரே ஒரு யூஸர் தான் அட்மின் யூஸர், ஸோ எனக்கு வேறு எதுவும் காமிக்கல. அவ்வளோதான். இதுதான் நம்மளோட கோல்டு லோன் சாஃப்ட்வேர். தேங்க்யூ.